அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்ஈஸியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு பயிற்சி 2026 மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் பரவச ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். மீண்டும் அந்த அறிவுறுத்தல் நான் தலைப்பை கொடுக்குறேன். உச்ச குருவின் பரவச ஆட்டம் ஆரம்பம். இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சுக்கலாம்? பரவச ஆட்டம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உடம்பு புல்லரிக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 90% நன்மைகளை இவர்கள் அனுபவிப்பார்கள். கோச்சார ரீதியாக சூப்பர். 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்னன்னுங்கிறது புரியும். இனம் புரியாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மரியாதை இதெல்லாம் அப்படி வெளிப்படும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஃபீல் வரும். இந்த டயத்தில் தான் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் சமநிலையில் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சைப்பா, கடவுள் கொடுக்குற வாய்ப்பு, கடவுள் தான் அப்படி எண்ணங்களை கொடுக்குறாரு, அப்படி சூழலை கொடுக்குறாருன்னு அடங்க முடியும். இல்லாட்டி ஆடுனீங்கன்னா வம்பு. அடுத்து பொதுவாகவே மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க.
இப்போ தைரியமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு அத்துணை வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள். அது பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயன்படுத்துவீங்க. மெடிடேட் பண்ணலையா எகைன் இந்த சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படியே அது வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்குவீங்க. இப்போ பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க, பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு. இப்போ 5ஆம் இடம் இருக்கிறப்ப வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான சூழல் உண்டு. ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே யார் இருக்கார்? 12ஆம் இடத்ததிபதியும் இருக்கிறார், 11ஆம் இடத்ததிபதி 11, 12 கூடைய அந்த சனி பகவான் இருக்கிறார். ஸோ புத்தி தடுமாறி வந்த லாபத்தை அப்படியே விரயமாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அறியாமை வெளிப்படும். நல்ல வாய்ப்பு வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, லாட்ரி சீட் வாங்கினேன், இந்த நம்பரை குறித்து வச்சிருந்தேன், டிக்கெட்டை தொலைச்சி விட்டேன். அந்த நம்பர், நான் வாங்கின நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்திருக்கு, 1 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, அப்படி ஏதாவது. ஆனால் அது கிடைக்கும், நம்ம அனுபவிக்க முடியாதபடி அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வர்றப்ப அது மாதிரி நடக்கும். நீங்கள் எதை ரொம்ப நினச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக வரும்னு நினைக்கிறீங்களோ அது சொதப்பும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையும் பெருசாகவும் எதையும் சின்னதாகவும் நினைக்க மாட்டீங்க. சமநிலையில் இருந்துட்டு அனைத்து வாய்ப்புகளையும் ஒரு எளிமையாக ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணாமல், ரைட்டு ஓகே ஓகே பண்ணுவோம், போன போகுது, ரைட்டு போனால் வந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி போனான்னு பரவாயில்ல, விடு 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 அப்படின்ட்டு அப்படி பண்ணுவீங்க. புத்தி சமநிலையில் இருக்கும். அப்போ பிரம்மாண்டமாக நன்மைகள் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறார் அல்லவா. ஓவராக அதிர்ஷ்டம், ஓவராக நான் நினச்சது நடக்கும், நான் நினச்சது ரொம்ப கரெக்டு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நான் செய்கிறது தான் செய்வேன், நான் விடாக்கண்டன் கடாக்கண்டனா, அடாவடியா, விடாமுயற்சியா. விடாமுயற்சியெலாம் இப்போ வேண்டாம். பொதுவில் விடாமுயற்சி வேணும்பாங்க ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்க்கு. உங்களுக்கு இப்போ இந்த விடாமுயற்சியெலாம் வேண்டாம். வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு தடுக்குதா இது பண்ணதை தள்ளி போட்டுருங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னுங்க. ஏன்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், மிகப்பெரிய மரியாதை. இந்த குரு பகவான் உச்ச பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்கிறார். அத்தனை சுப நிகழ்வுகளும் அப்படி அத்தனை இன்னும் இவரெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாவாருன்னு நினைக்கலப்பா. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ஆள் இன்னும் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாப்ல, இதெல்லாம் ஓவரு அப்படின்னு பார்த்து மற்றவங்க வியக்கும்படி இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசியை அப்படி பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அபரிமிதமான உச்ச லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய வாய்ப்புகள், புதிய இதெல்லாம் கிடைக்கும். புதிய பிஸ்னஸ், புதிய தொழில், அதெல்லாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக மாறணுமா, மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஒரு சரியான புரிதல், வாழ்க்கையை பற்றிய புரிதல், உடலை பற்றி, மனதை பற்றி, ஆன்மாவை பற்றி அந்த புரிதல் ஏற்படும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, அதிர்ஷ்டம் கெடாது. மெடிடேட் பண்ணாமல் லக்னாதிபதி உச்சம் 10ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த குரு உச்சம் இல்லையா, 1 10 கூடையும் உச்சம் ஆகிறப்ப நீங்கள் தான் பெரட்டுறீங்க, நீங்கள் தான் உருட்டுறீங்க, நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு அப்பா டக்கரு, உங்கள் தாட்டு உங்கள் இதில் தான் நடக்குதுன்னெலாம் நினச்சிங்கன்னா வம்பு. பொதுவில் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, பயப்படுவீங்க. வேண்டாம் வேண்டாம், போதும், இருக்கிறது போதும். இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஆயிடுச்சுன்னா பெரிய ஆளுங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட அண்டிக்கிட்டு இல்லை அப்படியே இன்னொருத்தவங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இப்படியே சத்தம் போடாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதுவும் செய்ய வேண்டாம். ஓவராக விடாமுயற்சி பண்ணி ஆகும்னு ஆடுறதும் வேண்டாம். என்ன சார் 90% சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு கோல் நன்மையை மட்டுமே செய்யாது, இப்படிலாம் கெடுக்க பார்க்கும். இப்போ கெட்ட தசாபத்தின்னா நான் சொன்ன அந்த கெடுதல்கள்லாம் மேலோங்கும். நல்ல தசாபத்தின்னாக்கா பக்காவாக புதிய ஒரு புகழ் மரியாதை கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வச்சு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்துடுவீங்க. அந்த புகழ் மரியாதை பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டே உங்கள் அந்த லைம் லைட்டில் வர்றதும்பாங்கல்ல, வெளியில் தெரியுறது,
அதை வச்சுட்டே உங்கள் அந்தஸ்து மரியாதையை உயர்த்தி கொள்வது, தொழிலை அபிவிருத்தி கொள்வது, இதெல்லாம் நடக்கும். பெரிய அளவுக்கு லாபம் வரும். லாபத்தை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுவீங்க. சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறதால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தப்பாக பண்ணிடுவீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில், ஓவர் திமிரில் நான் தான் செய்கிறேன்னு பண்ணிங்கன்னாக்கா இந்த 11ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி அங்கே இருக்கிறப்ப லாபம் வரும். குரு பகவானும் லாபத்தை கொடுப்பார், சனி பகவானும் லாபத்தை கொடுப்பார். லாபம் தேடி வரும். ஆனால் அது அப்படியே அறியாமையால் கெடுத்து கொள்வீர்கள். ஏன்னா இந்த 11ஆம் இடத்ததிபதி சனி பகவானே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். விரயமும் வரும். அறியாமையால் விரயமும் வரும். அதனால் நிம்மதி சந்தோஷம் போகும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா, ஒரு சமநிலையில் இருப்பீங்க. வாய்ப்புகளை மிஸ்ஸும் பண்ண மாட்டீங்க. பெரிய அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த ராகு கேது அப்படி ஆராய்ச்சியை கொடுப்பார். சனி பகவான் எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடியது. இல்லை வெளியில் புகழ், மரியாதை, அந்தஸ்து உயர்வது, பெரிய அளவுக்கு லாபத்தை பார்ப்பதற்காக உடலை கெடுத்து கொள்வீர்கள். ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கிறார் அல்லவா, உடம்பை பார்த்துக்கணும். அதுலேயே இந்த சனி பகவான் 7.5, எத்தனாவது 7.5ன்னு பார்க்கணும். 3வது 7.5 இருந்தால் ஆயுளுக்கே கண்டங்களை கொடுக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். இதே 2வது 7.5 பொங்கு சனியாக இருந்தால் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும். ஏன்னா பொங்கு சனி அப்படி உங்களை கிளப்பி விட்டுரும். பெரிய அளவுக்கு திருப்தி. ஏன்னா அந்த அளவுக்கு லாபம், பேராசையான விஷயங்கள்லாம் நடந்து அப்படி ஒரு திருப்தியை கொடுத்துரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உள்ளுணர்வே சொல்லும். இல்லை குழப்புது, மெடிடேட் பண்ணுறேன் சார், நான் ஒழுங்காக பண்ணுறேனான்னு தெரியல, ரெகுலராக பண்ண முடியல, அப்படி இப்படின்னா மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நல்ல தசாபுத்தி இருந்தால் சூப்பராக செய்யுங்க. ஏன்னா 90% நன்மைகள் குரு பகவான் நடக்கும். நீங்களே வர்ற அதிர்ஷ்டத்தை, வர்ற ஸ்ரீதேவியை கெடுத்துடாதீங்க. வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்காதீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கெடுத்துக்க மாட்டீங்க. நல்ல தசாபுத்தி இருக்கும், அதை பயன்படுத்திக்குவீங்க. ஏன்னா நல்ல தசாபுத்தி இருந்தாலும் ஒழுங்காக மெடிடேட் பண்ணும். இப்போ கெட்ட தசாபத்தினா பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒன்னடக்க ஒன்றும் பண்ணி வந்த லாபத்தை கெடுத்து விட்டுருவீங்க. வந்த புகழை அழித்து கொள்வீர்கள் உங்கள் புத்தியால். ஜாக்கிரதை. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.